வியட்நாமின் தெற்கு பகுதியில் உள்ள ஹூஹுவாக் தீவில் படகு கவிழ்ந்த விபத்தில் 15 இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 32 இந்தியர்கள் பயணித்த படகு கடலில் கவிழ்ந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. படகு விபத்தில் பழனியைச் சேர்ந்த மொபைல் விநியோகஸ்தரான முருகப்பிரபு என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். படகில் பயணித்த இந்தியர்களில் பெரும்பாலான தமிழர்கள் பெயர் இருப்பதால் அச்சம். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 15 பேரில் 8 பேர் தமிழர்கள். படகு விபத்தில் உயிர் தப்பிய நிர்மல்குமார் தந்தி டிவிக்கு பிரத்யேக தகவல். பயணம் தொடங்கிய 3வது நிமிடத்தில் விபத்து நடந்ததாக வியட்நாம் படகு விபத்தில் உயிர் தப்பியவர் அதிர்ச்சி தகவல். ஒரு தீவிலிருந்து மற்றொரு தீவுக்கு சென்றபோது அலையில் படகு மோதி விபத்து நடந்ததாகவும் கூறியுள்ளார். கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதாகவும் தப்பிப்பதற்காக கடுமையாக முயற்சித்தோம் என்றும் உயிர் தப்பிய நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முதல் முறையாக வியட்நாமிற்கு சுற்றுலா வந்த நிலையில் இந்த சோகம் அரங்கேறி உள்ளதாகவும் அவர் வேதனை. வியட்நாம் படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த நிலையில் பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். விபத்தில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வியட்நாம் விபத்தில் சிக்கிய தமிழர்களின் விவரங்களை பெற்று அவர்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் வழங்க வேண்டும். அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரக அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். வியட்நாம் படகு விபத்து தொடர்பாக உதவி எண்களை அறிவித்துள்ள இந்திய தூதரகம் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தகவல் மற்றும் தேவையான உதவிகளை வழங்க ஹனோய் நகரில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து வாழ் இந்தியர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 40 ஆண்டுகளுக்கு பின் இந்திய பிரதமர் நியூசிலாந்து சென்றுள்ள நிலையில் அங்கு வாழும் இந்தியர்கள் உற்சாகம். உலகளாவிய சவால்களுக்கு மத்தியிலும் இந்தியா விரைவான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக நியூசிலாந்தில் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் நமது பயணத்தை மேலும் வலுப்படுத்தும் எனவும் அவர் கூறியுள்ளார். (2029) பொதுத் தேர்தலுக்குள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீவிரமாக செயல்பட்டு வருவதாக நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது. ஆலோசனையில் பங்கேற்றவர்களில் 99% இத்திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிகர்நிலை பல்கலைக்கழக விவகாரத்தில் தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும். 3 மருத்துவக் கல்லூரிக்கு மத்திய அரசு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கிய நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம். ஏஜி அவங்களுடைய நம்ம ஒப்பீனியன் பேஸ் பண்ணி அவங்களோட லீகல் ஒப்பீனியன் வாங்கியிருக்கோம். அவங்க பேஸ் பண்ணி விரைவில் அதுக்கான நம்ம ஒரு சீராய்வு மனு நம்ம ஃபைல் பண்ணுறதா இருக்கும். அதை நம்ம பண்ணுறப்ப நான் கண்டிப்பாக நம்ம அஃபிஷியலாக நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். பாஜகவை எதிர்ப்பதில் ஒற்றுமை வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். திமுக தாவேக ஓரணியில் இணைய வேண்டும் என்கிற திருமாவளவனின் கருத்து தொலைநோக்கு பார்வை கொண்டது என்றும் அவர் கூறியுள்ளார்.
தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்கிற அரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்றைக்கி நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. திரும்ப அவர்கள் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்கணும். எதிர்க்கிறது இப்போ கேரளா மாடல் மாதிரி. கேரளாவில் எப்படி கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் நேர் எதிராக இருக்கணுமோ, ஆனால் நாங்கள் பாஜக எதிர்ப்பில் ஒற்றுமையாக இருக்கோம். அந்த நிலையை அண்ணன் திருமா அவர்கள் சொல்லிட்டு வராங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு நிலை உருவாகணும். அதற்கு இரண்டு கட்சிகளும் தயாராகணும் அப்படிங்கிறார். திமுக அதிமுக கூட்டணி சாத்தியமா என்ற கேள்விக்கு அரசியலில் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது என தினகரன் பதிலளித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கால சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த கூட்டணியும் அமைய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். தாவேக்க நிகழ்ச்சியை பள்ளி வகுப்பறையில் ஒளிபரப்பிய மேலும் ஒரு தலைமை ஆசிரியை சஸ்பெண்ட். கரூர் மகாதானபுரம் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை ராஜேஸ்வரியை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் அதிரடி உத்தரவு. மதுபான பாட்டில்கள் மீதான 10 ரூபாய் செஸ் வரியை அதன் விலையிலேயே சேர்க்க வணிக வரித்துறைக்கு டாஸ்மாக் நிர்வாகம் கருத்துரு அனுப்பியுள்ளது. பாட்டில்களை மறுசுழற்சி செய்யும் பொறுப்பை மதுபான உற்பத்தி நிறுவனங்களிடமே ஒப்படைக்க அரசு பரிசீலித்து வருவதாக உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியின் போது மின்சாரம் பாய்ந்து 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 40 அடி உயர இரும்பு குழாயை மேலே தூக்கிய போது உயரழுத்த மின்கம்பியில் உரசி மின்சாரம் பாய்ந்த நிலையில் மேலும் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 13,300 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,06,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி உள்ளிட்ட படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பை இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. தகுதியான மாணவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் MBBS இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக 100 இடங்கள் அனுமதித்து மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பதாக மருத்துவக் கல்வி இயக்குநரகம் தகவல். See you soon in theaters என்று ஜனநாயகன் படம் ரிலீஸ் குறித்து புதிய அப்டேட் கொடுத்துள்ள தயாரிப்பு நிறுவனம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் C. ஜோசப் விஜய் என்று குறிப்பிட்டு கையில் சாட்டையுடன் விஜய் நிற்கும் புதிய போஸ்டரும் வெளியீடு. தன்னை கொலை செய்ய முயன்றால் ஈரான் முழுமையாக அழிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் மீது ஓராண்டு வரை முழு தாக்குதல் நடத்த அமெரிக்க ராணுவம் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் கோரிக்கை விடுத்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் அதனை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. மேலும் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற தகவலுக்கும் ஈரான் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது.